இதுவரைக்கும் நீங்கள் ஒரு மடங்கு கூட தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் ஊழியம் செய்வதன் மூலம் வாங்காமல் இருந்திருப்பீர்களே. ஆனால் நான் சொல்கிறேன், இனி உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் அவருக்கு ஊழியம் செய்வதனாலே உண்டாக போகிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. லூக்கா 17:7, உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்பொழுது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானா? இந்த சம்பவத்திலே நாம் கற்றுக்கொள்வது என்ன? வேலை கொடுக்கிற அந்த எஜமான் அப்படி கொடுமையானவனா? தன்னுடைய வேலைக்காரன் சாப்பிடுகிறத காரியத்தை கூட தடை செய்து என்னை கவனித்துக் கொள்ள என்று சொல்வதற்கு அவர் என்ன சொல்ல வந்தார்? உன்னுடைய நோக்கத்தை என்னுடைய வல்லமையின் மீது வை, நான் உன் தேவைகளை சந்திப்பேன். உன்னுடைய தேவைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் என்னுடைய ராஜ்யத்திலிருந்து ஒரு பங்கை நான் உனக்கு அனுப்பி உன் தேவைகளுக்கு அதிகமாக நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்கிற ஒரு காரியமே. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.